ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹவுஸ் ஆஃப் கிவ்னஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல மொத்தமா 8 எபிசோட் இருக்கு. இது ஒரு பயோகிராஃபி. இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா சார் பெஞ்சமின் கிவ்னஸ் அவங்க வாழ்க்கையும் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவரு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பியர் ஃபேக்டரி வச்சிருக்காரு. உலகத்திலே பெரிய பியர் ஃபேக்டரின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்க நகரத்தை முன்னேற்றதுலயும் அவருக்கு பெரிய பங்கு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவர் ஒரு நாள் இறந்து போக அவருக்கு 4 பசங்க, 3 பையன் ஒரு பொண்ணு. இவரு சொத்தை பிரிச்சு கொடுக்கறதுல பல பிரச்சனைகள் வருது. அது மட்டும் இல்லாம ஃபேமிலிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கு. இவரு இறந்ததுக்கு அப்புறம் நாட்டுக்குள்ளேயும் பல பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு இந்த ஃபேமிலியும் அவங்க பசங்களும் என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றதுதான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பட சொல்லலாம். ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்ததுனால பாக்கிறதுக்கு நல்லாவே இருந்தது. அதை பெர்ஃபார்மன்ஸ் வெப் சீரிஸ் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் மூலமா கிவ்னஸ் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாரு, அவரு அவ்வளவு பெரிய பியர் ஃபேக்டரியை எப்படி மெயின்டைன் பண்ணாரு, அது அவங்க பசங்க கைக்கு வரும்போது என்ன பிரச்சனைலாம் வருது அப்படின்ற ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலி பயங்கர சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு எபிசோட்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு ரொம்ப நீட்டாவே கொண்டு போயிருந்தாங்க. ஓவராலா பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு நல்ல வெப் சீரிஸா தான் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு நம்மளோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். வெப் சீரிஸ்ல அடல் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.